ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 8 கேட்டகரிக்கு வந்து வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. பேஸ்கெட் பால், கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி, வாலிபால், கபடி, டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன் சொல்லிட்டு சரிங்களா. இதுக்கான முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். அதாவது ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஜூலை 2024. லாஸ்ட் டேட் வந்து 14 ஆகஸ்ட் 2024 சரிங்களா. இன்னும் ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. இன்னும் ஒரு 2 வீக்ஸ் டைம் இருக்குது சரிங்களா. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி பற்றி பார்ப்போம். வேக்கன்சி பாருங்கள், ஆஃபீஸர்ஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அதுக்கு 17 வேக்கன்சி. என்ன கிரேட்னா ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 1 அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் கேட்டகரி பாருங்கள், கிளரிக்கல் ஸ்போர்ட்ஸ் பர்சன் 51 வேக்கன்சி. இதுக்கு கிளரிக்கல் கிரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்துக்குமே கல்வி தொகுதி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தா போதும் சரிங்களா. எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 68 வேக்கன்சி சரிங்களா. அதே போல் ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் பாருங்கள், should have represented the country in the international games during last 3 years. நீங்கள் லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து ஆக்டிவாக இருந்திருக்கணும் ஸ்போர்ட்ஸில் வந்து, அதாவது இன்டர்நேஷ்னல் கேம்ஸ் லெவலில் நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே கிளரிக்கல் போஸ்டிங் வந்து பாருங்கள், அதாவது should have represented the state in national event or the district state level event இல்லைனா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் வந்து ஆக்டிவாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுதான் வந்து கிளரிக்கல். ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கேம்ஸ் லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் 21 வயசு, மேக்ஸிமம் 30 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. கிளரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 20 வயசு, மேக்ஸிமம் 28 வயசுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் அதாவது எஸ்சி எஸ்டி அதில் வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸு. அவங்கள தவிர்த்து மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கேல் பேவும் சொல்லியிருக்காங்க. ஸ்கேல் ப்ளே அதாவது சேலரி பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 48,000 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரேஞ்சு வந்து வேரி ஆகலாம். கிளரிக்கல் ஸ்டாஃபுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து 24,000 வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கான ரேஞ்சும் வந்து வேரி ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பற்றி நான் சொல்லியாச்சு. மொத்தம் 8 கேட்டகரி ஸ்போர்ட்ஸ் இருக்குது. எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்போர்ட்ஸோட அசஸ்மெண்ட் அதையும் செக் பண்ணிட்டு தான் உங்களை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்டிங், அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் டெஸ்ட்னு சொல்லிட்டு 2 டைப் ஓகேங்களா. 2 ஸ்டேஜ் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட்டில் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு உங்கள் அகாடமிக் குவாலிஃபிகேஷன், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் அதோட உங்களுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். அதில் பேராமீட்டர் 1, பேராமீட்டர் 2, பேராமீட்டர் 3ன்னு சொல்லிட்டு 3 பேராமீட்டர்ஸ் இருக்கும். பேராமீட்டர் 1ல் பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் ஆஃப் ரெகனைஸ்டு ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பேராமீட்டர் 2ல் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் உங்கள் கேமோட நாலேஜ் என்ன, பர்சனாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணுவாங்க. அப்புறம் பேராமீட்டர் 3ல் ஆக்டிவிட்டினஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அசஸ்மெண்ட் டெஸ்ட் சரிங்களா. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 பேராமீட்டர்ஸ் இருக்குது ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து கால் லெட்டர் வந்து உங்களுக்கு இமெயில் மூலியமாக வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கேரக்டர் வந்து டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரியான காம்படிஷன், அதாவது இன்டர்நேஷ்னல் லெவல், நேஷ்னல் லெவல், இன்டர் யூனிவர்சிட்டி லெவல், நேஷ்னல், அப்புறம் கேலோ இந்தியா யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் வருவீங்க, அதுக்கான அத்தாரிட்டி சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதையுமே தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ப்ரெஃபரன்ஸ் வந்து எப்படி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்லேருந்து 6th ப்ரிஃபரன்ஸ் மொத்தம் 6 ப்ரிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெவல் அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸ்டேட் லெவலில் சீனியர் ஜூனியர் லெவல் காம்படிஷன் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர் யூனிவர்சிட்டி காம்படிஷன். அப்புறம் 4th பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்கூல் அந்த காம்படிஷனு. அதுபோல் 5th 6th வரைக்குமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர் படி தான் உங்களுக்கு வந்து ரெக்வயர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். வெப்சைட்டில் தான் போய்ட்டு அப்ளை பண்ணணும். bank.sbi கேரியர்ஸ் கரண்ட் ஓப்பனிங்ஸ் சொல்லிட்டு இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் லிங்க்கில் போய்ட்டு அப்ளை பண்ணணும். இதுக்கான லிங்க்கு நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன் சரிங்களா. அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பேமெண்ட் தான். 750 ரூபா வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ்லாம் வந்து ஃபீஸ் எதுவும் கிடையாது.
இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்கனாமிக் ஓபிசி கேண்டிடேட்லாம் பார்த்தீங்கன்னா 750 ரூபா வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதையுமே ஆன்லைனில் தான் பே பண்ணணும். அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், அது வந்து எந்தெந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்புறம் சம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த லிங்க் தான் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க். சரிங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான முக்கியமான விவரங்கள். நான் வந்து இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஆகஸ்ட் 14 தான் அதுக்கான லாஸ்ட் டேட். சரிங்களா? ஆகஸ்ட் 14. ஸோ இன்னும் 2 வாரம் தான் டைம் இருக்குது. கொஞ்சம் குயிக்காக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நீங்கள் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி தெளிவாக பார்த்துக்குங்க. உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் வருதுங்களா அப்படின்னு தரவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.